இந்த ராமர் மீது எந்த தவறும் இல்லை என்றும், ராமர் உண்மை சொல்லாத காரணத்திற்காக அவர் இரிட்டேட் செய்யப்பட்டு விட்டார் என்று நீதிமன்றமே நமது நாட்டு அரசியல்வாதிகளுக்கும், நமது நாட்டு விஞ்ஞானிகளுக்கும், நமது நாட்டு அதிகாரிகளுக்கும் சரியான ஒரு கொட்டு வைத்து தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பையும் இந்த தமிழர் மக்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த ராமர் என்கிற பெயரை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக ரீதியாக கொண்டு சேர்த்த எனது உயிர்மேலான பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இரண்டாவது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட யூனிவர்சல் நிறுவன உரிமையாளர் டாக்டர் நிறுவனர்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்க இருக்கிறோம். 2-3 மாதங்களுக்கு முன்பு இங்கு ஒரு பிரஸ் மீட் நடந்தது. அதில் இந்த யூனிவர்சல் லிபர்ட்டி சார்பில் ஏறக்குறைய ஒரு 2000 லிட்டர் பொதுமக்களுக்கு கொடுத்து அதை ட்ரையல் பார்த்து மக்கள் அதுக்கு எவ்வாறு சார்பில் கொடுத்தார்கள் என்ற அந்த ஆதாரங்களை எல்லாம் டாக்டர் நிர்மல் அவர்கள் கையில் இருக்கிறது. இந்த நிறுவனமே ரெக்கமெண்ட் செய்து நாமக்கல் அருகே ஒரு தொழிற்சாலை நிறுவனத்திற்கு ஏற்பாடு நடந்தது. இப்ப இந்த பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு காரணம், எனக்கும் இந்திய ராணுவத்திற்கும் ஏறக்குறைய ஒரு 6 வருட காலமாக தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. சில ட்ரையல் நடந்தது. அந்த ட்ரையல்ல சேட்டிஸ்ஃபைடான இந்திய ராணுவம் ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு முன்பு ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு தினமும் ஒரு 5000 லிட்டர் உற்பத்தி பண்றதுடைய ஒரு இயந்திரத்தை நிறுவியுள்ளது. அந்த இயந்திரத்தை ராணுவத்தில் விருப்பத்துள்ள அதிகாரிகள், சில விஞ்ஞானிகள் நேரடியாக இயக்கி பார்த்தார்கள். அது முழுமையான வெற்றி கண்டது. அதற்குண்டான இந்த லைசன்ஸ் ஃபார்மாலிட்டி எல்லாம் நடந்து முடிந்திருக்கு. சென்ற திங்கட்கிழமை என்று அந்த ராணுவ உயர்மட்டுள்ள அதிகாரி அவர்களும் தொடர்பு கொண்டு, இனியும் காலதாமதப்படுத்த வேண்டாம், நீங்கள் உங்கள் உற்பத்தியை தொடங்குங்கள், உங்களுக்கு பின்பு இந்திய ராணுவம் பக்கபலமாக இருக்கும் என்று உறுதியளித்தார். அந்த உறுதியை ஏற்று நான் இந்த பிரஸ் மீட் நடத்தது காரணம் என்னன்னா, நான் என்ன செய்தாலும் மறைமுகமாக செய்யறதில்லை, டைரக்டா சொல்லிட்டு தான் செய்யறது. அதனால நாங்க கஷ்டப்பட்டு சயின்ஸ்னா என்ன, பயோனா என்ன, ரசாயனம்னா என்ன தெரியக்கூடிய சில பட்டதாரிகளை இணைத்துக் கொண்டு மார்ச் 2-3 தேதிகளில் நான் அந்த இடத்துக்கு செல்வதாக இல்லை, என்னுடைய டீம் தான் போவாங்க. என்னுடைய டீமே போய் அந்த 5000 லிட்டர் ப்ரொடக்ஷனை செய்வாங்க. அதை நான் லைவ் டெலிகாஸ்ட் பெர்மிஷன் கேட்பேன். அதே தருணத்தில் இங்கேயும் ஒரு லைவ் டெமோ நடக்கும். அந்த 2 டெமோவும் இந்திய ராணுவத்திற்கு சமர்ப்பணம். நான் மார்ச் 2-3 தேதிகளில் இவங்க அங்க ரீச் ஆயிடுவாங்க, ராணுவம் சொன்ன இடத்துக்கு ரீச் ஆயிடுவாங்க. இவங்க அங்க ட்ரையல் நடக்கும். அந்த ட்ரையல் சென்னைக்கு சில தொழில்நுட்பங்கள் காணலாம். இங்க நடக்கிற 2 ட்ரையலுமே இந்திய ராணுவத்திற்கு சமர்ப்பணம் பண்ண போறோம். ஏன் அந்த மார்ச் மாதத்தை நான் தேர்ந்தெடுத்தது காரணம் என்ன அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் தான் திரு
குருமூர்த்தி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். குருமூர்த்தி அவர்கள் வீட்டில் ஒரு இல்ல திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி மினிஸ்டர் வந்திருந்தாரு, சில சயின்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, சபாநாயகர்லாம் வந்திருந்தாங்க. அண்ணா அறிவாலயத்தில் தான் அந்த பின்பு உள்ள அந்த மண்டபத்தில் தான் அந்த கல்யாணம் நடந்தது. அப்போ சபாநாயகரும் அந்த மந்திரியை சேர்ந்து, எப்போ நாங்கள் 23 சயின்டிஸ்டை உன்னுடைய ஃபைட்டிங்களுக்கு அனுப்பிச்சு வச்சோம், அந்த 23 சயின்டிஸ்டும் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தாங்க, ஃபீல்டை எடுத்தாங்க, டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா அந்த பொருள் என்னவென்று எங்களால் சொல்ல முடியல. 23 சயின்டிஸ்டால அந்த பொருள் என்ன பொருள்னு சொல்ல முடியல. இது எப்படி உருவாகிறது என்று எங்களுக்கு விவரிக்க முடியவில்லை என்று என்னிடம் அந்த 23 சயின்டிஸ்ட்லாம் அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க. சபாநாயகரும் ரங்கராஜன் குமார் மங்கலம் அவர்களும், அவர் தான் நான் கன்வென்ஷனல் மினிஸ்டர், குருமூர்த்தி வந்து இருக்கிறாங்க. அதனால நீ அந்த ஒரிஜினல் படைப்பை நீ சொல்றதா இருந்தா சயின்டிஸ்டுகளுக்கு விளங்கும், இந்த நாட்டுக்கும் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்தில் கேட்டுக்கொண்ட போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவையை கூட்டுங்கள், ராஜ்யசபா லோக்சபாவை கூட்டுங்க, நான் இந்த லிக்விட கூட தரேன், அந்த லிக்விட் டெஸ்ட் பண்ணுங்க, சயின்டிஸ்டுகளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அப்போ ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது ரங்கராஜன் குமார் என்ன சொல்றாருன்னா, இது உண்மையா, நீ கொடுக்க தயாரா இருக்கிறான்னு கேட்டார். நான் தயார் என்று சொல்லிவிட்டேன். இந்த மார்ச் 2-3 தேதி நடந்தது. அது இது நிகழ்வு எப்பன்னா 2000. அப்போ சபாநாயகர் 2000 மார்ச் 8ஆம் தேதி எனக்குலாம் ஆதாரங்களிடம் இருக்கிறது, ஆதாரங்களிடம் இருக்கிறது, ஆதாரம் இல்லாம பேசுறது இல்ல. அப்போ சபாநாயகர் ஓபன் அந்த ராஜ்யசபாவையும் லோக்சபா சொன்னார், ராமர் வந்து வருகிற மார்ச் 11ஆம் தேதி அந்த உண்மையான ப்ராடக்ட் அந்த மதர் லிக்விட் வந்து சப்மிட் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால ராமருக்கு வந்து நாங்க ஃபேக்ஸ் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்கோம், நீங்க ராமத்தை கேட்டு 11ஆம் தேதியில வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. சபாநாயகர் ஓபன் ராஜ்யசபாவிலையும் லோக்சபாவிலையும் பேசுறார். எனக்கு தபால் வந்து கொண்டிருக்கிறது, தபால் வந்து கொண்டிருக்கிறது. மார்ச் 8ஆம் தேதி சபாநாயகர் பேசுறாரு, எனக்கு ஸ்பீட் போஸ்ட் வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்பீட் போஸ்ட் வந்துருச்சுன்னா இந்த பைத்தியக்கார இந்த பட்டிக்காட்ட இந்த அபூர்வமான பொருளை போய் ராஜ்யசபால லோக்சபால ஃப்ரீயா கொடுத்துட்டாங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறாம போயிடும் சொல்லிதான் மத்திய புலனாய்வுத்துறை தவறுதலாக உபயோகித்து மார்ச் 9ஆம் தேதி அந்த ஒரு ரைடுக்கு ஏற்பாடு பண்றாங்க. என்ன ரைடுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதிகாரிகளை கையில போட்டுக்கொண்டு அவர் வந்து அந்த விடல் கொண்டு கடைசியில் என்னாச்சு, ஒரு சாதாரண படிக்காத என்னிடம் தலை சிறந்த விஞ்ஞானிகள் இப்பொழுது தலை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்திய இதே மார்ச் மாசம் தான் அந்த எந்த லிக்விட நான் சப்மிட் பண்ணேன்னு சொல்லணும், அந்த லிக்விட் தான் கண்ணு முன்னாடி இருக்குது. இந்த லிக்விட் எரியுமானா எரியாது. இதுல இன்னொரு லிக்விட் சேர்க்கிறோம், அந்த லிக்விட் எரியுமானா எரியாது. ஏன் ரெண்டு எரியாத லிக்விட் சேர்ந்து எப்படியா எரிபொருள் ஆகும்? ஆகும். இப்ப நீங்க நேரா பார்க்க போறீங்க, இந்த எரியாத பொருள் தான் கோடிக்கணக்கான லிட்டர் ஜிஎஸ்டிகளுக்கு உட்பட்டு அதன் தயாரிகளை வச்சிருக்கோம். அது ராணுவ அதிகாரி தெரியும், அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு 3-4 ஸ்லைட் மீட்டர் எல்லாம் வச்சிருக்காங்க. அது அப்புறம் சொல்ல வரேன். இப்போ எந்த ராமர் பிள்ளை மார்ச் மாசம் குற்றம் சாட்டப்பட்டு என் மீது பொய் வழக்கு போடப்பட்டதோ அந்த மார்ச் முதல் வாரத்தில் இந்த டீம் வந்து அங்க 5000 ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ராமோசன் இடத்துல. அதுவும் நாங்க லைவ் டெலிகாஸ்ட் ஏற்பாடு பண்ணுவோம். இங்கேயும் நடக்கும். அப்போ எனது சார்பில் உள்ள அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த அபூர்வமான லிக்விட் எடுத்துக்கொண்டு ராணுவத்தில் சமர்ப்பிப்பார்கள். ராணுவம் என்ன செய்யணும்? கெஞ்சினாங்க, ஐயா மலைப்பகுதியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த 2-3 வருடங்கள் நடந்திருக்க எல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. இனிமேலும் எந்த மார்ச் மாதத்தில் என்னுடைய முகத்தில் கரிய பிடிச்சார்களோ அதே மார்ச் மாசத்தில் இப்ப நாம் மறுபடியும் நீதிமன்ற வேலை வெற்றி பெற்று நான் முன்னாடி நிறுவனமாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட் கூட்டப்பட்டது. இந்த லிக்விட் வந்து கோடிக்கணக்கான லிட்டர் சேமிக்கப்பட்டிருக்கிறது. அது அவங்களுக்கு தெரியும்,
நாட்டின் பயன்பாட்டிற்காக முதல் வாரத்தில் ராணுவத்தில் சமர்ப்பணம் பண்ண இருக்கிறேன் என்ற இந்த செய்தியை சொல்வதற்காகத்தான், மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட். பண்ணிட்டு இப்போ முதல்ல இருந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கண்டினியூவா அந்த ஸ்டாப் பண்ணி இந்த இந்த பட்டெல்லாம் வந்து ஒரு 1 மணி நேரம் ஆகணும். இப்போ இது ஃபைனல் ப்ராடக்ட். இது வந்து நம்ம அந்த லிக்விட் சேர்த்துருக்கோம். 2 பொருள் ஒன்று தானா அப்படின்னு நீங்க கையில வச்சு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு மண்ணெண்ண மாதிரி இந்த பொருள் சுமல் ரீதியா பேப்பர் ரீதியா ஒன்று டெஸ்ட் பண்ணுங்க. இருந்தாங்க அதே சுமல் அதே டென்சிட்டி அதே மாதிரி தான் இதாகும். புகையே வராது. இதுதான் புகையில்லாத எரிபொருள். இது பெட்ரோலும் மண்ணெண்ணெய் புகை வந்திருக்கும். இப்போ இதை வந்து யாருனாலும்